வணக்கம் மக்களே, நான் தனலட்சுமி பேசுகிறேன். நான் வந்து சாய்பாபா பக்தி ரொம்ப அதிகம். எப்படின்னா ஃபஸ்ட்டுலாம் எனக்கு அவளுக்கு தெரியாது. நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கிட்ட நான் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப கொரோனா டைமில் வந்து ரொம்ப வீட்டுக்குள்ளவே இருந்ததுனால ஒரு எனக்குள்ளவே ஒரு மனசில் தோணுச்சு, சரி சாய்பாபா இருந்தால் நம்ம இது பண்ணலாம். அப்பப்போ டிவி இதில் மொபைலில் வந்து சாய்பாபாவே எனக்கு காமிச்சிட்டே இருந்தார். அதனால் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகிடுச்சு. அவரோட சிலை இருந்தால் நம்ம வச்சு சாமி கும்பிடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளே அடிக்கடி தோண்டிகிட்டே இருந்தது. திடீர்னு என்ன செஞ்சேன், கோவிலுக்கு இங்கே பக்கத்துலேயே ஒரு சின்ன விநாயகர் கோவில் இருக்குது, அங்கே போனேன். அங்கே போயிட்டு கொஞ்சம் சாமி கும்பிட்டுட்டு திரும்பி சுற்றி வரும்போது அவரோட சிலை வந்து என் கண்ணில் தென்பட்டது. சின்ன சிலை தான் இருந்தது. அப்பா சாய்ப்பா, நீங்கள் வந்து என்னை கைவிடலை, நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய வந்துருச்சு. சாய்பாபா மேலே எனக்கு நிறைய, எது கிடைத்தாலும் சாய்பாபா சாய்பாபா அந்த சிலையை வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு நான் பூஜை பண்ணி நான் சாமி கும்பிட்டேன். இப்போ நல்லாவே இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் சாய்பாபாவை கும்பிடுங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு எப்படியும் அவரை நினைக்காத நேரமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் சாய்பாபா பக்தி ஆகிட்டேன். அவர் நிறைய அற்புதங்கள் செய்வார். சாய்பாபாவை கும்பிடுங்க. ரொம்ப அற்புதங்கள் என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. அதை வந்து நான் அடுத்த வாரம் பகிர்ந்துக்கிறேன். அடுத்த வேலைக்கிழமை உங்களுக்கு கூட நான் வேறு இன்னொரு நடந்த நிகழ்ச்சியை வந்து உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். வணக்கம்.